கடலூர் அருகே தனியார் சாயப்பட்டறையின் ரசாயன சுத்திகரிப்பு தொட்டி வெடித்ததில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை கழிவுநீர் சூழ்ந்தது. தனியார் ஆலையால் நிகழ்ந்த பெரும் சேதத்தின் துயர் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறிய தனியார் சாயப்பட்டறையின் ரசாயன சுத்திகரிப்பு தொட்டியால் நிகழ்ந்த துயர காட்சிகள்தான் இவை. கடலூர் சிப்காட் தொழிற்பேட்டையை அடுத்த குடிகாடு கிராமத்தில் லாயல் சூப்பர் ஃபேப்ரிக் என்ற தனியார் சாயப்பட்டறை இயங்கி வருகிறது. ஆலையில் ரசாயன கழிவுகளை சுத்திகரிக்கும் வகையில் 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ETP டேங்க் உள்ளது. இந்நிலையில் நேற்று தங்களுக்கு நடக்கப் போகும் பெரும் துயரம் குறித்து எதுவும் அறியாத மக்கள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த போது அதிகாலையில் பயங்கர சத்தத்துடன் ரசாயன தொட்டி வெடித்து சிதறியது. ரசாயன தொட்டி வெடித்ததில் ஆலையின் அருகே இருந்த 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து தரைமட்டமாகின. தொட்டி 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்டது என்பதால் அதில் இருந்து வெளியேறிய சூடான ரசாயன கழிவு நீர் ஆறுபோல் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்தது. பயங்கர சத்தத்துடன் தொட்டி வெடித்த நிலையில் என்ன நடக்கிறது என தெரியாமல் பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு வீதிகளில் தஞ்சமடைந்தனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தரைமட்டமான வீடுகளில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்டனர். ரசாயன கழிவால் கண் எரிச்சல், வாந்தி, மயக்கம் என உடல் உபாதைகளுக்கு ஆளான 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். தனியார் ஆலையை கண்டித்து அதிகாலையில் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வீட்டிற்குள் ரசாயன கழிவு புகுந்ததால் இயற்கை உபாதைகளை கழிக்கக்கூட வெளியே வர முடியாத சூழல் நிலவியதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். இப்போ மூச்சு கூட எங்களால் விட முடியல. நாங்கள் எங்கள் வீடு தான் இந்த சைடு தான் இருக்கு. நாங்கள் ஆனால் இப்படி சுற்றிட்டு இப்படி வரோம். ஆமாம், கீழே அப்புறம் ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்தாங்க. 3:30 மணிக்கு மாரி வந்தாங்க. வந்துட்டு கீழெல்லாம் காலை வைக்காதீங்க, காயம் வந்துருன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் யூரின் கூட வெளில வர முடியல. அப்படியே உள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கோம். தனியார் ஆலை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இச்சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆதித்ய செந்தில்குமார் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். எங்கள் சுற்றி கம்பெனி ஃபுல்லாகவும் கெமிக்கலாக தாங்க இருக்குது. எங்களுக்கு பாதிப்பாக தான் இருக்குது. எங்களுக்கு ஒரு இதுவுமே கிடையாது. கம்பெனி ஒரு மழை பெஞ்சு ஒரு வெள்ளம் வந்தால் கூட கம்பெனியில் எங்களை எதுவும் கொடுக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க. எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு. இதனிடையே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன், மாவட்ட ஆட்சியர் ஆதித்ய செந்தில்குமார் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். மேலும் குடியிருப்புகளை சூழ்ந்த ரசாயனம் கழிவுநீர் லாரிகள் மூலமாக வெளியேற்றப்படும் நிலையில் அப்பகுதியில் மருத்துவ முகாம்களை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ஒரே இரவில் நடந்த துயரத்தால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் ரசாயன ஆலைகளுக்கு எதிராக அரசின் எதிர்வினை என்னவாக இருக்கும் என எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.